ஸ்ரீரங்க ரங்கநாதரின் பாதம் வந்தனம் செய்யடின்னு பாடிக்கிட்டே இந்த லஞ்சை நானும் என் பாப்பாவும் பேக் பண்ணோம். பேக்கிங் ஹஸ்பண்ட்ஸ் லஞ்ச் எபிசோட் 28ல ஸ்ரீரங்க கோவில் புளியோதரை அவிச்சு தாளிச்சு போட்டு லாஸ்ட்ல தயிர் சோறுக்கு தொட்டுக்க ஊறுகாய் இல்ல புளியோதரை தொக்கு. காலையில சுண்டல் காப்பியோட முடிச்சாச்சு. என்னங்க சொல்றீங்க, ஸ்ரீரங்க கோயில் புளியோதரை உங்க வீட்லயே கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. புளியோதரைனாலே ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, அதே தான் நானும் பண்ணுவேன். ஓவர் ஹைப்லாம் இல்லை தான், இதுதான் ரியாலிட்டி. பல யூடியூபரோட ரியாலிட்டி இதுதான். இத்தனையோ ரெசிபி நம்ம யார்கிட்ட இருந்தோ தெரிஞ்சிருப்போம். ஆனால் நான் இந்த ட்ரிக்கை எனக்கு வேண்டப்பட்ட ஒரு தள்ளி உரோட்ட இருந்து கற்றுக்கிட்டது. இன்னைக்கு என்ன குழம்புன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், ரசம் உருளைக்கிழங்கு. ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. தக்காளி மிளகு ரசம், ரெட்டு கலரில் இருக்கிற ஊட்டி உருளைக்கிழங்குல ஃப்ரை அப்படி சொல்லணும். கண்ணாடியை திருப்பினா எப்படி ஆட்டோ ஓடும் தானே கேட்குறீங்க, ஓடுதே. இனிமே மட்டன் குழம்பு அப்படி முடிக்கக்கூடாது. 4 வத்தல் எக்ஸ்ட்ரா கிள்ளி போட்டு மட்டன் பள்ளிப்பாளையம், அதே மட்டன்ல பெப்பரை தூக்கலா போட்டு மட்டன் சுக்கா சொல்லி அப்படியே போல போட்ட வேண்டியதான். என்னங்க ரெகுலர் லைஃப்ல யார் தடபுடான்னு பண்ணிக்கிட்டு இருப்பா? அப்படியே பண்ணாலும் அவங்களுக்கு அது காசு வருது, நமக்கு பாத்திரம் செய்யறது தான் மிச்சம். இனிமேலாச்சு பரவாயில்லையா, அவங்க வீட்டுல டெய்லி விதவிதமா சூப்பரா பண்ணுவாங்க போலேன்னு யாரையும் பார்த்து ஏமாறாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல இந்த ரெசிபி பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டா.